ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது எங்கே மையம் கொண்டிருக்கிறது மற்றும் நாளை உருவாகும் பெங்கல் புயல் குறித்த தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சடையாண்டி. இந்த பெங்கல் புயல் உருவாகும் இந்த சமயத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நாளை முதல் மிக கனமழை இருக்க போகிறது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமா சிவரஞ்சனி, அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் திருகோணமலை பகுதியில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் மிக மிக மெதுவாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது தமிழ்நாடு கடலோர பகுதியை ஒட்டிதான் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது இதுவரை எங்கு கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை. அதே போல் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் எந்த பகுதியில் கரையை கடக்கும் அப்படின்றத மிக துல்லியமாக கணக்கிட முடியவில்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப மெதுவாக நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து வீரியமாகிக்கிட்டே இருக்கு. தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வீரியம் எடுத்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 780 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்து 780 கிலோமீட்டர் தொலைவில் இது தற்பொழுது தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் டெல்டா மாவட்ட பகுதிகள் தற்பொழுது இங்கிருந்து தான் நம்ம வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் எல்லாமே டெல்டா பகுதியை நோக்கி குவிகின்றன. அதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவை நம்ம காலையிலிருந்தே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்று இரவு, நாளை அதிகாலை, நாளை மாலை வரை டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும். அதனால தான் இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெல்டா மாவட்டங்களை கடந்து வரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட நாளைய தினம் இந்த பகுதியில் மையம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பகுதியில் மையம் கொள்ளும் பொழுது நம்ம தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த புயலினுடைய மைய பகுதிக்கும் சுமார் 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் தொலைவு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மையப்பகுதி தான். இதனுடைய வெளிவட்டார பகுதி நம்ம கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை குவியும். அதன் காரணமாக மெல்ல மெல்ல இங்கே இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் எல்லாத்தையுமே நிலப்பரப்பை நோக்கி தான் அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக நாளை மறுநாள் எல்லாம் சென்னைக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 தினங்களுக்கு தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் முழுவதிலுமே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழையை கொடுத்து கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வரும். சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினம் ஆகிய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது புயலா வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புயலா வலுவடைந்தவுடன் தொடர்ந்து வடமேற்கு திசையில் தான் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது சென்னைக்கோ இல்லை தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே கரையை கடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இது நம்ம தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேரலா அப்படியே இணையாக தான் இது செல்வதன் காரணமாக இந்த காற்றினுடைய வேகம் மட்டும் சற்று அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தரை காற்றினுடைய வேகம் 35 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் அப்பப்போ வீசும். அந்த தரை காற்று அதிகமாக வீசப்படும் பொழுது கடலில் உருவாகக்கூடிய அந்த மலை மேகங்கள் எல்லாமே நிலப்பரப்பை நோக்கி வரும். அப்பொழுது அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றது தான் இதுவரை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். தொடர்ந்து இதை கண்காணித்துக்கிட்டே இருக்காங்க. எந்த பகுதியில் கரையை கடக்கும் அப்படின்றது புயலா உருமாறியதற்கு பிறகுதான் தெரியும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சிவரஞ்சனி, புயல் தொடர்பான நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.